இந்த குரு பெயர்ச்சி உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரை பலன்களை சொன்னாலும் அது தோராயமாகத்தான் சொல்ல முடியும். காரணம், உங்கள் ஜாதகம் என்பது நீங்கள் பல பிறவிகளாக வாழ்ந்து வந்த அந்தரங்கம். அதை நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவை அணுகி உங்கள் புதிர்களை தெரிந்து கொண்டால்தான் இந்த குரு பெயர்ச்சி மட்டுமல்ல, எந்த குரு பெயர்ச்சிக்கும் துல்லிதமான பலன்களை பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது கும்பராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலாபலன்கள் கூற உள்ளேன். காலம் 2 ஜூன் 2026 முதல் 25 ஜூன் 2027 வரை. என்ன கும்பராசி அன்பர்களே, 7 நாள் சனியில் இருக்கீங்க. இதுவரையிலும் 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது என்ற நல்ல இடத்துல இருந்தது. ஆனா அப்பவே கெஞ்சி பார்த்தீங்க, யாரும் கொடுக்கல. இப்ப நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. இந்த இடம் ரொம்ப மோசமான இடம். காலில் புண்ணு வரும்ன்றான். சத்தியமா முனி காலாலேயே ஆமா தலையாலே நடந்து போனாராம் ஈசனை பார்க்க. அந்த மாதிரி கடன்காரன்கிட்ட இருந்து வசைப்பாட வேண்டியது இருக்கும். கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கும். ஆண் பெண்கள் உனக்கெல்லாம் எதுக்குங்க ஆடை அப்படின்னே கூட கேட்டுருவான் ஆண் பெண்களை பார்த்து. அப்படிப்பட்ட ஒரு மோசமான இடத்துக்கு தான் குரு வராரு. கடன் வழக்கு நோய், கடன் வழக்கு நோய், மனசுல இனம் புரியாத பயம் இருக்கும், சிறைவாசம். அதனால் மெடிக்ளைம் பாலிசி போட்டுக்கிட்டு எந்த பம்பு தும்புக்கும் போகாதீங்க. ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஏதோ உத்தியோகத்தின் மூலமாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பல சேமிப்பிலிருந்து கொஞ்சம் பணம் கரையவும் செய்யும். ஏதோ ஒரு பக்கத்தில் வாய் ஜாலாக்கால பேசி பணத்தையும் கொண்டு வந்துடுவீங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானே, ரைட்? இப்போ 7 நிலைகளில் சொல்கிறேன், கேளுங்க. முதல் நிலை 2 ஜூன் 2026 முதல் 12 ஜூலை 2027 வரை. இந்த காலகட்டம் என்பது முழுக்க முழுக்க கடன் கடன் கடன். போய் எங்கேயாவது கடனில் அகப்படுவீங்க. ஒன்று வாகன கடன், இல்லைன்னா வீட்டு கடன், தொழில் கடன், பர்சனல் லோன், ஹேண்ட் லோன். இதில் போய் மாற்ற நேரம். அதுவும் 3ன்ற தொகையில் மாட்டுவீங்க. 3000, 30,000, 3 லட்சம், 30 லட்சம், 3 கோடி அப்படி வரும். அது அவங்கவுங்க ஜாதகத்தினுடைய பலம் பலவீனத்தை பொறுத்து அந்த கடன் தொகை 1000லையோ லட்சத்திலையோ நிற்கும், கோடியிலையோ நிற்கும். பிறகு 2வது நிலை வருகின்ற 12 ஜூலை 2026 முதல் 22 டிசம்பர் 2026. இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க கடும் உங்களுடைய திறமையின் மூலமாகவும் உழைப்பின் மூலமாகவும் உங்களுடைய செல்வாக்கின் மூலமாகவும் உங்களுக்குன்னு உங்கள் குடும்பத்திலேயோ நீங்களுடைய பழகும் வட்டாரத்திலேயோ ஒரு செல்வாக்கு உண்மையிலே இருந்ததுன்னா அதன் மூலமாக பொருள் ஈட்டக்கூடிய நேரம். எனக்கு செல்வாக்கே இல்லைங்கன்னாக்கா உங்கள் கையை ஊனி கரணம் போட்டு சம்பாதிக்கிற பணத்தை வச்சு பணம், அவ்வளோதான். உழைப்பை வச்சு இப்போ ஒன்று செல்வாக்கை வைத்து பணம், இல்லைன்னா உழைப்பை வச்சு பணம். இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னா, ரைட்? 3வது நிலை என்பது 22 டிசம்பர் 2026 முதல் 25 ஜூன் 2027. இந்த காலகட்டம் ரொட்டேஷன்லேயே வண்டி ஓடும். ஆட்டை கடிச்சு, மாட்டை கடிச்சு, மனுஷனை கடிச்சு, அப்படியே ரொட்டேஷன் தான். ஆமாம் சார், அடுத்த மாதம் எனக்கு அந்த பணம் வருது சார், கொடுத்துருவேன், இப்போ கொடுங்க. இந்த மாதம் எனக்கு இந்த பணம் வருது சார், கொடுங்க. இப்படியே பணத்தை வாங்கி ரொட்டேஷன் பண்ணக்கூடிய காலம் காலம் காலம். 4வது நிலை 3/9/2026 முதல் 1 ஜனவரி 2027. சொத்துக்கள் கைவிட்டு போக இருந்தது. எப்படியோ போய் யாருக்கிட்டையோ கையில் காலில் விழுந்து சிபாரிசு வாங்கி ஒரு 2 டியூ கட்டுறேன் சார், 1 டியூ கட்டுறேன் சார், நீங்கள் சொத்தை கையில் எடுத்துறாதீங்க சார் ஆக்ஷன்லன்னு காப்பாற்றுற நேரம். வண்டி, வாகனம், வீடு, மனை, வாசல், வியாபாரம் எல்லாவற்றையும் ஒரு பெரிய மனிதர், பேங்க் மேனேஜர் உதவி பண்ணுறாரு, ஜெனரல் மேனேஜர் உதவி பண்ணுறாங்க. அந்த அம்மா பெண்ணாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, இல்லைன்னா பெண் தன்மையான ஆணாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. தூரதேசத்திலிருந்து நல்ல செய்தி வருது. பிறகு 5வது நிலை 19 செப்டம்பர் 2026 முதல் 15 நவம்பர் 2026 வரை. காது மூக்கு தொண்டை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, சகோதர பிரச்சனை, இளைய சகோதர பிரச்சனை, கடன் பிரச்சனை தலைக்கு மேலே நிற்கும். பிறகு 6வது நிலை 31 அக்டோபர் 2026 முதல் 24 ஜனவரி 2027 வரை. கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம். இந்த நேரத்தில் பிரிந்த தம்பதியர் ஒன்றிணைவார்கள். திருமணம் நடக்காதவங்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தை நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் வரும். நோய் குணமாகும். இதெல்லாமே இருக்கும். அதன் பிறகு 7வது நிலை, அது மீண்டும் ஒரு நல்ல நிலைதான். அது வருகின்ற 13 டிசம்பர் 2026 முதல் உங்களுக்கு 13 ஏப்ரல் 2027 வரை. இந்த காலகட்டம் மீண்டும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமூகத்தில், உங்கள் சொந்த பந்தங்களில், நீங்கள் வாழும் தேசத்தில், நாட்டில், நகரத்தில், தெருவில், குடியிருப்பில் நல்ல மரியாதை வரும். பணம் ரொட்டேஷனுக்கு வரும். உழைப்பின் மூலமாக, தொழிலின் மூலமாக, உத்தியோகத்தின் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாக வரும். சில சுப காரியங்கள்
குடும்பத்தில் நடப்பதற்கும் அதிகாரம் உண்டு. சில சுப காரியங்கள் குடும்பத்தில் நடப்பதற்கும் அதிகாரம் உண்டு. 7 நாள் சனியிலே நீங்க இருக்கிறீங்க. அதனால ஜான் ஏறினால் முழம் சருங்கும்னு சொல்லுவாங்க. ஜான் ஏறினால் முழமும் சருங்கும். மொத்தத்துல இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரைக்கும் குடும்பம் நடத்துறதுக்கு பணம் வந்துடும், சேமிப்பு கரையும், தொழில் ரீதியா பணம் வந்துகிட்டே இருக்கும், நிக்காது. ஆனாலும் கடன் சுமை ஏறி போச்சே என்ற மாதிரி தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கிறது என்பதை 7 நிலைகளில் நான் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக இதுவரையில் கூறினேன். நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.